Welcome to Future Vision Study Center, Salem. So today we are going to discuss about the 7th unit, plant physiology, biochemistry, biophysics. So from that we are going to discuss about the plant physiology. So in previous class we discussed about what do you mean by plant physiology. So what do you mean by diffusion pressure, then what do you mean by independent diffusion. So fully we are go through it. So plant physiology அப்படினா it's a study of the process and function associated with the life of plant. So physiology அப்படிங்கிற வேர்டு வந்து யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோம்னா ஜீன் ஃபெர்னல் அப்படிங்கிறது தான். இதோடைய மீனிங் என்னென்னா நேச்சுரல் நாலேஜ். ஸோ ஃபாதர் ஆஃப் பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீஃபன் ஹில்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஃபாதர் ஆஃப் பிளான்ட் ஃபிசியாலஜின்னு சொல்லுவோம். ஸோ டிஃப்யூஷன்னா என்னென்னா, ஸோ ஒரு மாலிகுல் வந்து ஸ்பான்டேனியஸாக அதோடைய மூமெண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் போகிறதுக்கு பேர் தான் வந்து டிஃப்யூஷன் த்ரோ த பெர்மியபிள் மெம்பரேன் மூலமாக போகும். ஸோ டிஃப்யூஷன் ப்ரெஷர்னால் அந்த ஹையர் லெவலில் இருந்து லோவர் லெவலுக்கு மூவ் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் வந்து உருவாக்கும். ஸோ அந்த ப்ரெஷருக்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறோம், டிஃப்யூஷன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஃப்யூஷன் ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா வந்து டிபிடி அப்படிங்கிற என்னென்னா டிஃப்யூஷன் ப்ரெஷர் டிஃபிஷிட், அதாவது வந்து அமௌண்ட் ஆஃப் டிஃப்யூஷன் ப்ரெஷர், அதாவது சொல்யூஷன் வந்து லோவர் தென் த பியூர் சால்வெண்ட்டை விட லோவராக இருந்துச்சு அப்படின்னா, சேம் டெம்பரேச்சர் சேம் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து அதாவது பற்றாக்குறையாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ் டிஃபிஷிட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து சக்ஷன் ப்ரெஷர், அழுத்த குறைவுகள் அப்படின்னு கூட நம்ம அதே சொல்லலாம். ஸோ இண்டிபெண்ட் டிஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னா, மோர் தென் ஒன் சப்ஸ்டன்ஸ் டிஃப்யூஷன்ஸ் த்ரூ த சேம் மீடியம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் ஆகிறது, இதெல்லாமே வந்து சைமல்டேனியஸில் ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து ஒவ்வொரு மீடியமும் வந்து செப்பரேட்டாக அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக அப்படிங்கும்போது தான் இண்டிபெண்ட் டிஃப்யூஷன் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த காப்பர் சல்ஃபேட் வந்து எப்படி இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து டிஃப்யூஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஃப்யூஷன். ஸோ இந்த டிஃப்யூஷனில் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து டிஃப்யூஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ டெம்பரேச்சர். ஸோ த ரேட் ஆஃப் த டிஃப்யூஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் வித் த increasing in the temperature of the diffusion substance, because temperature increasing the kinetic energy of the diffusion molecule. ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த டிஃப்யூஷன் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த டெம்பரேச்சரை பொறுத்து என்னாகும்னா வந்து அந்த டிஃப்யூஷன் சப்ஸ்டன்ஸ் வந்து அதோடைய இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இன்க்ரீசஸ்னால என்னாகும்னா அந்த கைனட்டிக் எனர்ஜி லெவலும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி டிஃப்யூஷன் மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்கக்கூடிய, அதாவது இர்ரெலவெண்ட் மூமெண்ட்டாக வந்து நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ டென்சிட்டி ஆஃப் டிஃப்யூஷன் சப்ஸ்டன்ஸ், டென்சிட்டி அப்படின்னா அதோட அடர்த்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ரேட் ஆஃப் த டிஃப்யூஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் is inversely proportional to the, so inversely proportional to the square root of density of the diffusion substance. இதுதான் வந்து density of the diffusion substance உடைய ஃபார்முலா. ஸோ R அப்படிங்கிறது வந்து rate of the diffusion, D அப்படிங்கிறது வந்து என்னென்னா density of the different substance. ஸோ இந்த ஃபார்முலா R directly proportional to the 1 by root of D, the square root of density of the diffusion substance. ஸோ இந்த லாவை வந்து கிரியேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரஹாம்ஸ் லா. ஸோ இந்த கிரஹாம்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லாவை வந்து ஃபஸ்ட் இந்த டிஃப்யூஷனில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து டென்சிட்டி ஆஃப் டிஃப்யூஷன் மீடியம். ஸோ டென்சிட்டி ஆஃப் டிஃப்யூஷன் மீடியம் அப்படின்னா என்னென்னா, அதோடைய டிஃப்யூஷன் மீடியம் பார்த்திங்கன்னா வந்து ஹையர் இன் த மீடியம் ஆஃப் த லோவர் டென்சிட்டி compared to the higher density. ஸோ அதோடைய டென்சிட்டியோட லெவல் பார்த்திங்கன்னா வந்து ஹையர் இன் அ மீடியம் ஆஃப் லோவர் டென்சிட்டி. ஹையரில் வந்து லோவர் டென்சிட்டி இருக்கும். ஸோ லோவரில் வந்து இட்ஸ் வில் பி கம்பேரிங் டு த ஹையர் டென்சிட்டிஸ் வந்து இருக்கும். இது வந்து கேஸ் மாலிகுல் டிஃப்யூஷன் பாசிட்டிவ் இந்த வேக்யூம் தென் இந்த ஏரை விட வேக்யூமில் வந்து என்னாகும், அந்த கேஸ் மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து டென்சிட்டி ஆஃப் த டிஃப்யூஷன் இன் த மீடியம். So next one is the area of diffusion. So area
ஆஃப் டிஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னா the rate of the diffusion increasing with increasing in the area. ஸோ ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அந்த மாலிகுல்ஸ் லெவல்ஸை பொறுத்து டிஃப்யூஷன்ஸ் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸிங் ஆகும். ஸோ டிஃப்யூஷன் ப்ரெஷர் gradient. ஸோ diffusion process gradient அப்படிங்கிறது என்னென்னா the rate of the diffusion increasing with the increasing in the diffusion pressure gradient. ஸோ அந்த ப்ரெஷரை பொறுத்து தான் வந்து அதோடைய மீடியம் லெவல்ஸ் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த டிஃப்யூஷன் ப்ரெஷரோடைய கிரேடியன்ட் அதோடைய சோர்ஸ் அளவை பொறுத்து தான் வந்து அது மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நார்மலாக வந்து டிஃப்யூஷனை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஒன்று டெம்பரேச்சர், டென்சிட்டி ஆஃப் த டிஃப்யூஷன் சப்ஸ்டன்ஸ், டென்சிட்டி ஆஃப் த டிஃப்யூஷன் மீடியம், ஏரியா ஆஃப் டிஃப்யூஷன், அதுக்கப்புறம் வந்து டிஃப்யூஷன் ப்ரெஷர் கிரேடியன்ட். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷனில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த டிஃப்யூஷன்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஃப்யூஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் த ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு த்ரூ த ஓப்பனிங் ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டா ஓப்பனிங் ஆகிறதுக்கும் இன்டேக் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் யூஸ் ஆகுது டியூரிங் த ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன்ஸ் அக்கரிங் பை த டிஃப்யூஷன். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக வந்து மாலிகுல்ஸ் மூவ் ஆகிறதும், ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக மூவ் ஆகிறதும், இந்த கேசியஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா, ஸோ வாட்டர் வேப்பர் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் த இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, பிளான்ட் பாடி டியூரிங் த டிரான்ஸ்பிரேஷன் பை த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து என்ன ஆகுது, பிளான்ட் பாடியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த வாட்டர் வேப்பர் இட்ஸ் வில் பி மூவிங் ஃப்ரம் த பிளான்ட் பாடி. இதெல்லாமே வந்து டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கும் வந்து டிஃப்யூஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டிஃப்யூஷன் இஸ் த எஃபெக்டிவ் மீன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சப்ஸ்டன்ஸ் ஓவர் த ஷார்ட் டிஸ்டன்ஸ் சச் ஆஸ் வித்தின் அ செல் ஆர் ஃப்ரம் ஒன் செல் டு நெய்பரிங் செல். ஸோ இந்த ஷார்ட் ஃபார்ம், அதாவது ஒரு செல் இங்கே இருக்குது, இன்னொரு செல் இங்கே இருக்குன்னா ஷார்ட் ஃபார்ம்ஸில் வந்து மூவ் ஆகிறது, மாலிகுல்ஸ் மூவ் ஆகிறதுக்கு வந்து இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒரு செல் வித்தின் அ செல், செல்லுக்குள்ளேயே வந்து மூவ் ஆகிறதா இருந்தாலும் சரி, செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு மூவ் ஆகிறதா இருந்தாலும் இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. So during the passive uptaken of the salt, the ion are absorbed by the process of diffusion. So இந்த ion molecules எல்லாமே வந்து இந்த diffusion process மூலமாக தான் என்ன ஆகுது, absorption process தான் நடக்குது. So fifth one பார்த்தீங்கன்னா, the root hairs of plants absorb water from the soil by the process of diffusion. So root hairs எல்லாமே வந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணுறது வந்து இந்த உறிஞ்சுறது வந்து இந்த diffusion process மூலமாக தான் நடக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டிஃப்யூஷன் பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ இந்த ரூட்டில் சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு வந்து மூவ் ஆகிறது. So it's one of the important. So osmosis is a special type of the diffusion in which only the solvent molecules are allowed to the diffuse. So இந்த osmosis process மூலமாகவும் கூட இந்த diffusion வந்து osmosis process நடக்கிறதுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ osmosisனால் என்ன நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸோ அதில் வந்து we will discuss clear about that point. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து volatile aromatic components are present through the process of diffusions and it will be help in the nocturnal blooming of flowers in attractive the moths for பாலினேஷன். ஸோ இந்த பூச்சிகள் எல்லாம் மாத் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃப்ளார் வந்து விரியறதுக்கும் இந்த பாலினேஷன் நடக்கிறதுக்கும் வந்து இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன்ஸ். ஸோ நம்ம இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்மோசிஸ். ஸோ வாட் இஸ் ஆஸ்மோசிஸ்? ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்னென்னா, இதுவும் இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் த மூமெண்ட் தான். இந்த சால்வெண்ட் மாலிகுல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இது வந்து ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல் டு த, இதுவும் அதே மாதிரி தான் ஹையர் வாட்டர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் வாட்டர் பொட்டன்ஷியலுக்கு வந்து மூவ் ஆகுது. இது எது வழியாக மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டிஃப்யூஷன் வந்து பெர்மியபிள் மெம்பரேன் மூலமாக போச்சு. ஆஸ்மோசிஸ் பார்த்தீங்கன்னா செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஸோ இது வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன்ஸ் மூலமாக என்ன ஆகுது, அந்த மாலிகுல்ஸ் வந்து மூமெண்ட் வந்து நடக்குது. ஸோ இந்த ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறத வந்து யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, நோலெட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு காயின் பண்ணாங்க.
இந்த வேர்டை யூஸ் பண்ணதும் அந்த ப்ராசஸை பற்றி கண்டுபிடிச்சதும் வந்து நோலட் அப்படிங்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் தான். ஸோ ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது வந்து ஆஸ்மோசிஸ் இஸ் அ டிஃப்யூஷன், பட் ஆல் டிஃப்யூஷன் இஸ் நாட் அ ஆஸ்மோசிஸ். ஆஸ்மோசிஸ் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன். ஏன்னா இதில் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ டைப்ஸ் ஆஃப் மெம்பரேன். ஸோ இந்த ஆஸ்மோசிஸ் ப்ராசஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெம்பரேன் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மெம்பரேன்ஸ் வந்து இருக்கும். செமி பெர்மியபிள் மெம்பரேன் அண்ட் பெர்மியபிள் மெம்பரேன், impermeable membrane and selectively permeable membrane. So first we will discuss about the semi-permeable membrane. So semi-permeable membrane அப்படின்னா என்னன்னா, the member that allow the passage of the solvent molecule through it but does not allow the passage of solute molecules. அதாவது வந்து செல் மெம்பரேன், ஒயிட் மெம்பரேன் ஆஃப் த எக், பேட்ச்மெண்ட் பேப்பர், அதாவது வந்து இந்த சால்வெண்ட்டை வந்து அலோவ் பண்ணும். அதே மாதிரி அந்த சொல்யூட் மாலிகுல்ஸை வந்து என்ன பண்ணாது, இட்ஸ் டஸ் நாட் அலௌட். ஸோ சால்வெண்ட் சொல்யூட் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அந்த சால்வெண்ட்டை மட்டும்தான் வந்து என்ன பண்ணும், அது வந்து அலோவ் பண்ணும். இந்த சொல்யூட்டாக இருக்கிறத வந்து அலோவ் பண்ணாது. இதுதான் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஸோ நம்ம படித்தது தான் சால்வெண்ட் அண்ட் சொல்யூட் தான் இதில் வந்து மெயினாக கொடுப்பாங்க. சால்வெண்ட் அப்படிங்கிறது வந்து கரைக்கிற பொருள், தண்ணியெல்லாம் வந்து சால்வெண்ட்டெல்லாம் வரும். இதே வந்து சொல்யூட் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லலாம், உப்பு, சர்க்கரை, அது கரையிறக்கூடியது, அந்த தண்ணியில் கரையிறக்கூடியது எல்லாமே வந்து சொல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, the membrane that allow the passage of solute and solvent ரெண்டையுமே வந்து அலோவ் பண்ணும். ஆனால் செமி பெர்மியபிள் மெம்பரேன் வந்து என்ன பண்ணாது, சொல்யூட் அதாவது வாட்டரை மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணும், சால்வெண்ட்டை மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணும், சொல்யூட்டை வந்து அலோவ் பண்ணாது. அதுக்கு பேர் தான் வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன்னு சொல்லுவோம். இதே பெர்மியபிள் மெம்பரேன்னா என்ன பண்ணும், போத் சொல்யூட் சால்வெண்ட், தண்ணி, சால்ட் எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணும். செல் வால், ஃபில்டர் பேப்பர் இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இம்பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னா என்னென்னா, த மெம்பரேன் டஸ் நாட் அலோவ் த பேசேஜ் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இஸ் கால்ட். இது வந்து என்ன பண்ணாது, சொல்யூட் ஆகட்டும் சால்வெண்ட் ஆகட்டும், டஸ் நாட் அலோவ் த பேசேஜ் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டையுமே வந்து இந்த இம்பர்மியபிள் மெம்பரேன் வந்து அலோவ் பண்ணாது. இது வந்து ஒரு டஃப்பான லேயர் மாதிரி, பிளாஸ்டிக் ஷீட்லையெல்லாம் மூவ் ஆகுமா, ரப்பர் ஷீட்டில் மூவ் ஆகுமா, அந்த மாதிரி சூப்பரைஸ்டு செல் வால்ஸ், அதாவது வந்து லிக்னிஃபைடு அண்ட் சூப்பரைஸ்டு செல் வால், இது மூலமாக வந்து இந்த இம்பர்மியபிள் மெம்பரேன் மூலமாக வந்து எதுவுமே வந்து மூவ் பண்ண முடியாது. செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னா வந்து the member will be allow the passage of solvent molecules along with some of the selected solute. அதாவது வந்து தண்ணி எல்லாத்தையுமே வந்து அலோவ் பண்ணிடும், ஆனால் சொல்யூட் வந்து செலக்டடாக இருக்கக்கூடிய சொல்யூட் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணும். அதுதான் வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன். எக்ஸாம்பிள் வந்து செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் மெம்பரேன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் அ செமி பெர்மியபிள் மெம்பரேன். செமி பெர்மியபிள் மெம்பரேன் வந்து என்ன பண்ணோம்னா, சால்வெண்ட் தண்ணியை மட்டும்தான் வந்து உள்ளே விடும், சொல்யூட்டை வந்து விடாது. பெர்மியபிள் மெம்பரேன்னா ரெண்டையுமே விட்டுரும். இம்பர்மியபிள் மெம்பரேன் ரெண்டையுமே விடாது. செலக்டிவ்லி பெர்மியபிள்னா சொல்யூட் வந்து சம் சொல்யூட்டை மட்டும்தான் விடும், செலக்டிவ்லி சொல்யூட்டை மட்டும்தான் விடும், சால்வெண்ட்டை வந்து எல்லா சால்வெண்ட்டையுமே விடும். ஸோ இதுதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் மெம்பரேன் இட்ஸ் வில் பி present in the osmosis process. So next we will discuss about the டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ் இருக்குது, எண்டாஸ்மோசிஸ் அண்ட் எக்ஸாஸ்மோசிஸ். ஸோ எண்டாஸ்மோசிஸ், எக்ஸாஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எண்டாஸ்மோசிஸ் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த டைப் ஆஃப் ஆஸ்மோசிஸ் வந்து என்ட்ரி ஆஃப் வாட்டர் இன்டு த செல் வென் த செல் இஸ் பிளேஸ்டு இன்டு த ஹைப்போடானிக் சொல்யூஷன். ஸோ ஹைப்போடானிக் அப்படின்னா என்னென்னா, லோவர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இந்த லோவர் கான்சன்ட்ரேட்டில் இருக்கும்போது வந்து இந்த வாட்டர் எல்லாம் வந்து என்ன பண்ணுது, அந்த லோவராக இருக்கும்போது உள்ளுக்குள்ளே அந்த செல்லுக்குள்ளே உறிஞ்சிருது. வென் ட்ரைடு ரெசின்ஸ், அதாவது வந்து நல்லா ட்ரை பண்ணின கம் ஆகட்டும், இல்லை இந்த திராட்சையெல்லாம், உலர் திராட்சையெல்லாம் இருக்குல்ல, இந்த உலர் திராட்சையெல்லாம் வந்து நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் நாள் நம்ம உள்ளே போட்டு வைக்கிறோம், அடுத்த நாள் பார்த்தோம்னா என்ன ஆகும்னா நல்லா ஸ்வெல்லாகி உப்பி இருக்கும்.
ஸோ அது வந்து வாட்டரை ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அதோட அவுட்டர் லேயரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து செமிபர்பியல் மெம்பரேனால் ஆனது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து எண்டாஸ்மோசிஸ். எண்டுனா வந்து உள்ள. ஸோ வாட்டரை வந்து என்ன பண்ணுது, அந்த நம்ம ஊற போடும்போது அதுக்குள்ளே வந்து தண்ணியெல்லாம் வந்து உறிஞ்சி உப்பி வச்சுக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து எண்டாஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே எக்ஸாஸ்மோசிஸ் அப்படின்னா என்ன? ஸோ எக்ஸாஸ்மோசிஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ் இஸ் அ எக்ஸிட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த செல்லில் ஹைப்பர்டானிக். ஹைப்பர்னால் வந்து கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன், அதிகமாக கான்சன்ட்ரேஷனோட லெவலான செல்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன ஆகுது, வெளியே தள்ளுறதா வந்து எக்ஸாஸ்மோசின்னு சொல்லுவோம். ஸோ வென் த ஃப்ரெஷ் கிரேப்ஸ் ஆர் பிளேஸ்டு இன் த ஹை சுகர் சொல்யூஷன், water from the grape moves out into the sugar solution through the semi-permeable skin of the grape. So that is called as a exosmosis process. இந்த கிரேப்ஸில் பார்த்தீங்கன்னா செமிபெர்மியல் மெம்பரேன் மூலமாக வந்து நம்ம ஒரு ஹை கான்சன்ட்ரேஷன் சுகருக்குள்ளே வந்து அந்த கிரேப்ஸை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கிரேப்ஸை போடும்போது அந்த கிரேப்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய சுகர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஹை சுகர் சொல்யூஷன், வெளியே இருக்கிற ஹை சுகர் சொல்யூஷன் கூட வந்து மிக்ஸ் ஆகும். அப்போ செமிபெர்மியபிள் ஸ்கின் மூலமாக வந்து அந்த கிரேப்ஸில் வந்து ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் பிளேஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து மூவ் ஆகிறதா வந்து எக்ஸாஸ்மோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. ஒன் இஸ் அ ஹைப்போடானிக் சொல்யூஷன், another one is the hypertonic solution, and next one is the ஐசோடானிக் சொல்யூஷன். ஸோ ஹைப்போ அப்படின்னா என்னென்னா, ஹைப்போனா லோவர், ஹைப்போனா வந்து லோவராக இருக்கிறதா வந்து ஹைப்போடானிக் எ சொல்யூஷன். அந்த சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும்னா கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். த செல் சேப் ஆஃப் த செல் தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஹைப்போடானிக் சொல்யூஷன். ஹைப்பர் அப்படின்னா அதிகம்னு அர்த்தம். ஸோ அந்த செல்லுலோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் த செல் சேப், அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு பேர் ஹைப்பர்டானிக் சொல்யூஷன். ஐசோடானிக்னா வந்து சேமாக இருக்கும், ஈக்குவல் லெவலில் இருக்கும். அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனும் சரி, அந்த செல்லில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனும் சரி, ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து ஈக்குவல். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஹைப்போனா லோவர், ஹைப்பர்னா கிரேட்டர் தென், ஐசோடானிக்னா வந்து இட்ஸ் வில் பி ஈக்குவல். ஸோ இதுதான் வந்து ஆஸ்மோசிஸ் அண்ட் டர்கர் ப்ரெசஸ் இன் பிளான்ட் செல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்போடானிக் கண்டிஷன். ஸோ ஹைப்பர்டானிக்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், ஹைப்பர்டானிக்னா வந்து அந்த சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவராக இருக்கும், இந்த செல் சேப்பை விட லோவராக இருக்கும். அதனால் வந்து செல்லிலிருந்து வந்து உள்ளே போகுது. ஓகேங்களா, இது வந்து ஹைப்பர். இது ஹைப்போ அப்படின்னா என்னென்னா வந்து லோவர், அதாவது வந்து வெளியே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்து செல்லுக்குள்ளே வந்து அதிகமாக கிரேட்டர் தென் த செல் சேப். ஸோ செல் சேப்பை விட வெளியே வந்து அதிகமான லெவலில் இருக்கிறங்காட்டி வெளியே இருந்து செல்லுக்குள்ளே வருது. இது ஹைப்போடானிக். இது வந்து ஐசோடானிக்னா ஈக்குவல், செல்லுக்குள்ளேயும் செல்லுக்கு வெளியேயும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அது மியூச்சுவலாக உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்குது. ஸோ ஹைப்பர்னா வந்து செல்லிலிருந்து வெளியே போகிறது, ஹைப்போ அப்படின்னா வந்து வெளியே இருந்து செல்லுக்குள்ளே வர்றது, ஐசோ அப்படின்னா இட்ஸ் ஈக்குவல், ரெண்டுமே வந்து மியூச்சுவலாக வந்து ரெண்டுமே வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ஆஸ்மோசிஸ் அண்ட் டர்கர் ப்ரெசஸ் இன் த பிளான்ட் செல். ஸோ இப்போ இதோடைய டிஃப்ரென்ஷியேட் பார்க்கலாம். ஹைப்போடானிக் சொல்யூஷன்னா என்ன, ஹைப்பர்டானிக் சொல்யூஷன்னா என்ன, ஐசோடானிக் சொல்யூஷன்னா என்னென்னு டிஃப்ரென்ஷியேட் பார்க்கலாம். ஸோ பிளான்ட் செல்ஸில் எப்படி இருக்கும், அனிமல் செல்ஸில் எப்படி இருக்கும். ஸோ பிளான்ட் செல்ஸில் பார்த்தோம்னா ஹைப்போடானிக் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் என்டர் டு த செல் அண்ட் த செல் பிகம் த டர்ஜிட். ஸோ டர்ஜிட்னா அப்படின்னா நல்லா உப்பி போய் இருக்கும், அது வந்து ஹைப்போடானிக்னு சொல்லுவோம். இதே ஹைப்பர்டானிக்கில் பார்த்தோம்னா அந்த வாட்டர் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த செல் அண்ட் த செல் பிகம் த பிளாஸ்மோலைஸ்டு. ஸோ பிளாஸ்மோலைஸ்னா வந்து உள்ளே இருக்கிறது தான் வெளியே போகும். ஸோ ஐசோடானிக்கில் பார்த்தோன்னா நோ சேஞ்சஸ், அது எதுவுமே வந்து சேஞ்சஸே இருக்காது, நார்மலாக இருக்கும். இதே பார்த்திங்கன்னா அனிமல் செல்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஹைப்போடானிக்ஸ் அப்படின்னா வந்து வாட்டர் என்டர் டு த செல் அண்ட் த செல் ஸ்வெல் அப் அண்ட் ஃபைனலி பர்ஸ்ட். ஸோ ஹைப்போடானிக்னா தண்ணி வந்து உள்ளேருந்து வெளியே இருந்து உள்ளே அதிகமாக வரும்போது ரொம்ப ஸ்வெல் ஆகி பர்ஸ்ட் ஆகக்கூடிய நிலைமையும் வந்து இந்த அனிமல் செல்ஸ்லாம் வரலாம். இதே ஹைப்பர் அப்படின்னா என்னென்னா வாட்டர் மூவ்ஸ் அவுட், செல்லிலிருந்து வெளியே வருது, வெளியே வரும்போது செல் டு செல் வந்து என்ன ஸ்ரிங் ஆகி சுருங்கி விரியறது வந்து நடக்கும். இது வந்து ஹைப்பர்டானிக்கில் நடக்கும். ஸோ ஐசோடானிக் அப்படின்னா வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா செல்லிலிருந்தும் வெளியே போகும்,
செல்லுக்கு தேவையானது செல்லுக்குள்ளேயும் வரும். ஸோ இந்த மாதிரி மியூச்சுவலாக சேஞ்ச் ஆகிருக்கிறது தான் வந்து நோ சேஞ்சஸ். இது வந்து ஐசோடானிக் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்டர் அஃபெக்டிங் த டிஃப்யூஷன். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து டிஃப்யூஷன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். டெம்பரேச்சர் பார்த்தோம், டென்சிட்டி ஆஃப் டிஃப்யூஷன் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம், அதோட ஃபார்முலாங்க கூட பார்த்தோம். ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. இதுதான் வந்து டென்சிட்டி ஆஃப் டிஃப்யூஷன் சப்ஸ்டன்ஸுடைய ஃபார்முலான்னு பார்த்தோம். ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரஹாம்ஸ் லாவை தான் வந்து இந்த டிஃப்யூஷன்ஸுடைய ஒரு லா. கிரஹாம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த லாவை வந்து கிரியேட் பண்ணார். ஸோ இன்னொரு ஃபேக்டர்ஸ் என்னென்னா டென்சிட்டி ஆஃப் டிஃப்யூஷன் மீடியம், அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் டிஃப்யூஷன், அதுக்கப்புறம் டிஃப்யூஷன் ப்ரெஷர் கிரேடியன்ட், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன்னா, இந்த டிஃப்யூஷன் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகுது, ரெஸ்பிரேஷன் யூஸ் ஆகுது, டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது, வாட்டர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, பாலினேஷன் ப்ராசஸ்க்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். தென் ஆஸ்மோசிஸ். ஸோ ஆஸ்மோசிஸ்னால் என்ன? ஸோ எல்லா ஆஸ்மோசிஸுமே வந்து டிஃப்யூஷன் ஆகாது. பட் ஆல் த டிஃப்யூஷன் இட்ஸ் நாட் ஆஸ்மோசிஸ். எல்லா டிஃப்யூஷனுமே வந்து ஆஸ்மோசிஸாக இருக்காது. இட்ஸ் அ ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன். ஏன்னா இது வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் மூலமாக வந்து நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெம்பரேன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 4 டைப்ஸ் ஆஃப் மெம்பரேன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று செமி பெர்மியபிள் மெம்பரேன். செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னா என்னென்னா, சால்வெண்ட் மாலிகுல்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணும், டஸ் நாட் அலோவ் த சொல்யூட்னா வந்து இந்த சால்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ணாது. ஸோ அது வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன். செகண்ட் ஒன் பார்த்தோன்னா பெர்மியபிள் மெம்பரேன் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே சால்வெண்ட் சொல்யூட்டன் ரெண்டையுமே வந்து அலோவ் பண்ணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இம்பெர்மியபிள் பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே அலோவ் பண்ணாது. ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தண்ணி ஊற்றணும்னா எப்படி இருக்கும், அதே மாதிரியே தான் இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா செலக்டிவ்லி, அதாவது சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே அனுப்பிடும், பட் சால்வெண்ட் வந்து செலக்டிவ்லி சொல்யூட் ஒன்று தான் வந்து இட்ஸ் வில் பி பாசிங் த்ரூ அவுட் டு த செல். இதுக்கு வந்து செல் மெம்பரேன் வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ் பார்த்தோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஆஸ்மோசிஸ் சொல்லலாம். ஸோ எண்டாஸ்மோசிஸ் அண்ட் எக்ஸாஸ்மோசிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். ஹைப்போடானிக் சொல்யூஷன், ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் அண்ட் ஐசோடானிக். ஸோ ஹைப்போடானிக் அப்படின்னா வந்து கான்சன்ட்ரேஷன் இஸ் லோவர் தென் த செல் சாப். ஹைப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா செல் சாப்பை விட லோவராக இருக்கும். ஹைப்பர் அப்படின்னா வந்து செல் சாப் விட வந்து கிரேட்டராக இருக்கும். ஸோ ஐசோடானிக் அப்படின்னா செல்லுக்கும் அந்த அவுட்டர் லேயருக்கும் வந்து என்னவா இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இட்ஸ் வில் பி ஈக்குவல், அதாவது வந்து ஈக்குவல் டு த செல்ஸ், கான்சன்ட்ரேஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ லெட் பி ப்ராக்டிசிங் சம் கொஸ்டின் ரிகார்டிங் திஸ் டாபிக். ஸோ விச் ஃபேக்டர்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த ரேட் ஆஃப் த டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாத ஒன்று என்ன? ஆப்ஷன் ஏ டெம்பரேச்சர், ஆப்ஷன் பி சர்ஃபேஸ் ஏரியா, ஆப்ஷன் சி கேட்டலிஸ்ட், ஆப்ஷன் டி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். ஸோ இந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டு நம்ம பார்க்கவே கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி கேட்டலிஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின், டிஃப்யூஷன் இஸ் த மூமெண்ட் ஆஃப் particles from அப்படின்னு டிஃப்யூஷன்னா என்ன இது? லோவர் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன், ஆப்ஷன் பி ஹையர் டு லோவர் கான்சன்ட்ரேஷன், ஆப்ஷன் சி ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன், ஆப்ஷன் டி இன்சைட் டு அவுட் சைடு ஒன்லி. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஹையர் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆஸ்மோசிஸ் இஸ் த டிஃப்யூஷன் ஆஃப் டேஸ். ஸோ ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்னென்னா டிஃப்யூஷன் ஆஃப் என்ன மெட்டீரியல்ஸ் வரும்? ஆப்ஷன் ஏ சொல்யூட்ஸ், ஆப்ஷன் பி கேஸஸ், ஆப்ஷன் சி வாட்டர், ஆப்ஷன் டி சாலிட்ஸ். ஸோ ஆப்ஷன் சி வாட்டர் தான் வந்து கரெக்ட். ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது டிஃப்யூஷன் ஆஃப் வாட்டர் தான். ஃபோர்த் ஒன், எ செல் பிளேஸ்டு இன் த ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் வில் பி அண்டர்கோ. ஸோ இந்த ஹைப்பர்டானிக் சொல்யூஷனில் செல் இருக்கும்போது அது என்ன ஒரு ப்ராசஸில் வந்து போகும்? ஆப்ஷன் ஏ எண்ட் ஆஸ்மோசிஸ், ஆப்ஷன் பி எக்ஸ் ஆஸ்மோசிஸ், ஆப்ஷன் சி நோ எக்ஸ்சேஞ்ச், ஆப்ஷன் டி டர்ஜிடிட்டி. ஸோ என்ன ப்ராசஸில் வந்து போகும்? ஸோ ஆப்ஷன் பி எக்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸில் தான் போகும். ஸோ எக்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்?
the osmosis பார்த்தோன்னா it's exit of water when the cell is placed in the hypertonic solution. ஸோ hypertonic solutionல இருந்துச்சுன்னா அந்த செல் வந்து என்ன சொல்லுவாங்க, எக்ஸ் ஆஸ்மோசிஸ் சொல்லுவோம். அப்போ எண்ட் ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்ன சொல்யூஷனில் இருக்கும், எண்ட் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது வந்து ஹைப்போடானிக் சொல்யூஷனில் இருக்கும். ஹைப்போடானிக்னா வந்து எண்ட் ஆஸ்மோசிஸ், எக்ஸ் ஆஸ்மோசிஸ் அப்படின்னா hypertonic solution. The fifth question, so which membrane is required for the osmosis? So இந்த osmosis processக்கு வந்து எந்த membrane வந்து involve ஆகுது? Option A permeable membrane, option B impermeable membrane, option C semi-permeable membrane, option D rigid. ஸோ ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது வந்து செமி பெர்மியபிள் மெம்பரேன் மூலமாக தான் நடக்கும். ஸோ ஆப்ஷன் சி செமி பெர்மியபிள் மெம்பரேன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So the next class we are going to discuss about the osmotic pressure. What do you mean by osmotic pressure? What do you mean by reverse osmosis? So what is the water potentials, the osmotic of in a plant, அதாவது வந்து என்னென்ன ப்ரெஷர் இருக்குது, ஒன்று வந்து டர்கர் ப்ரெஷர் இருக்குது சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து சக்ஷன் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். தென் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் டர்ஜிடிட்டி. ஸோ டர்ஜிட்டி அதாவது உப்பறதில் வந்து அது அந்த செல் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, இட்ஸ் வில் பி மெயின்டைனிங் த ஷேப் ஆஃப் த பிளான்ட். ஸோ இந்த மாதிரி எதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு we will discuss on the next class. So I hope you are understand about this video. Study well. We will meet on the next class. Thank you.